முருகன் அப்படிங்கிற பேருக்கே வந்து அழகன் அப்படிங்கிறது தான் உரித்தான சொல் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க. ஆனால் அதில் ஒரு சூட்சமமான ஒரு விஷயம் இருக்குது. முருகன் அப்படிங்கிறத நீங்கள் பிரிச்சிங்கன்னா முக்தியை தருபவன் அப்படின்னு வரும். அப்படிங்கிறது முக்தியை குறிக்கும். தருபவன்றது தான் அந்த ருவன் அப்படிங்கிறது தருபவன் அப்படிங்கிறத வந்து குறிக்குது. முருகனால் மட்டும்தான் வந்து நமக்கான முக்தியை தர முடியும் அப்படிங்கிறது தான் முருகன் பேருக்கான ஒரு சூட்சமமான ஒரு விஷயம். இன்றைக்கி கலியுகத்தில் அவர் கண்கண்ட தெய்வம் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன? சிவனுடைய பிள்ளையா வராரு, தமிழ்நாட்டை தன்னுடைய நாடாக எடுத்துக்கிறாரு. தமிழ் அப்படிங்கிற ஒரு மொழிக்கு மட்டும்தான் தனியாக கடவுள் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த கடவுளும் முருகனாக தான் இருக்கிறார். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர தெய்வம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிலையுமே அவர் வந்து நிறையா விளையாடுவார். இதை வந்து நான் நிறையா பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நான் மனசு ரொம்ப வருத்தமாக இருக்கேங்க அப்படின்னு முருகனுடைய பக்தர்கள் யாராவது சொன்னாங்கன்னா அவங்க முன்னாடி ஒரு ஆட்டோலையோ லாரிலையோ வந்து யாம் இருக்க பயமேன் அப்படின்னு ஒரு வண்டி போகும். இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, என் லைஃப்லையுமே நடந்திருக்கு.